இங்கே நான் ரைட்டிங்ஸ் என்றதில் அழுத்தியிருக்கிறேன். இங்கே அந்த போஸ்ட் பாக்ஸின் சைஸ் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது 10 லைன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் இங்கே போஸ்ட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அட் நியூ என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தால் அந்த 10 லைன்ஸ் என்று குறிப்பிட்டது இந்த பாக்ஸின் அளவு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ தேவைப்பட்டால் நாங்கள் இந்த அளவுகளை கூட மாற்றிக்கொள்ள முடியும். அதே வேளையில் நாங்கள் இங்கே கூட இழுத்து மாற்றிக்கொள்ளும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை இழுத்து பெரிதாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் இங்கே இழுத்து பெரிதாக்கினால் நாங்கள் ஒரு விடயத்தை முடிச்சுட்டு திருப்பி வரும்போது அது பழையபடி அங்கே எத்தனை லைன் என்று கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த லைனுக்கு தான் மாறி நிற்கும். அதாவது அங்கே 10 லைன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் இங்கே திருப்பி வரைக்க 10ஆக மாறி காண்பிக்கும். இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் இந்த அளவை கூட கூட்டலாம் குறைக்கலாம். நான் இங்கே திருப்பி ரைட்டிங்ஸுக்குள்ள போகிறேன். இங்கே விரும்பி ஒரு அளவை கொடுத்து நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். இங்கே அடுத்த ஒரு தெரிவு இருக்குது, ஃபார்மேட்டிங் என்று இருக்குது. இப்போ அதில் நீங்கள் ஒரு விடயத்தை எழுதி கொண்டிருக்கீங்க, இவ்வாறான ஒரு குறியீட்டை எழுதினீங்கன்றால் அல்லது இவ்வாறான ஒரு குறியீட்டை எழுதினீங்கன்றால் அந்த ஸ்மைலி ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சிறிய படங்க அடையாளம் நீங்கள் அதிகமாக ஃபோரும் போன்ற இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு மஞ்சள் முகம் காண்பிக்கும், அதாவது சிரித்த முகமாக இருக்கும் அல்லது அழுகிற மாதிரி அப்படி முகமாக இருக்கும். அந்த படங்களாக மாற்ற சொல்லி இதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அது தேவையில்லாட்டி நீங்கள் அதை நீக்கிக் கொள்ளலாம். நான் இங்கே நீக்கிக் கொள்கிறேன். அடுத்த தெரிவு, நீங்கள் HTML இணைக்க ஏதாவது தவறுகள் விட்டால் தானாக அதை திருத்தும்படி ஒரு தெரிவு ஒன்று இருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் அதை தெரிவு செய்து விடலாம். நான் அங்கே அப்படியே விடுறேன். இங்கே அடுத்தது டிஃபால்ட் போஸ்ட் கேட்டகரி. இங்கே கவிதை என்றுக்கு. நீங்கள் ஒரு விடயத்தை இணைக்கும் போது இந்த பிரிவை தெரிவு செய்யாட்டி அது எங்கே இணைக்கிறதான் இங்கே தெரிவு செய்து விட்டுருக்கு. அப்போ நீங்கள் இந்த தளத்தில் ஒரு விடயத்தை இன்றைக்கு இணைச்சிங்கன்றால், அதாவது இணைச்சி கொண்டிருக்க ஒரு பிரிவை நீங்கள் தெரிவு செய்யாட்டி அது இந்த கவிதை என்ற பகுதிக்குள்ள தானாக இணைக்கப்படும். இப்போ நீங்கள் விரும்பினால் ஏதாவது ஒரு பிரிவை தெரிவு செய்து விடலாம். இங்கே நான் உருவாக்கின பிரிவுகள்லாம் காண்பிக்குது. நீங்கள் எத்தனை பிரிவுகள் உருவாக்கினீங்களோ அதை இங்கே காண்பிக்கும். அடுத்தது இணைப்பு, அதாவது இந்த லிங்க்ஸ் என்ற பகுதிக்குள்ள நாங்கள் அதை பார்த்திருந்த நாங்கள். இப்போ அந்த லிங்க்ஸும் நாங்கள் இணைக்க ஏதாவது ஒரு பிரிவை தெரிவு செய்யாட்டி அதை எங்கே காண்பிக்கணும்ன்றதான் இங்கே இருக்குது. அப்போ இங்கே இந்த பிளாக் ரோல் என்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினா வேறு ஒன்றை கூட தெரிவு செய்து விடலாம். இந்த ப்ரெஸ் திஸ் என்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது, நீங்கள் மின்னஞ்சல் மூலம் கூட உங்களோட தளத்தில் ஒரு பதிவை மேற்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறான விடயங்கள் அதிகம் வரவேற்கப்படுவதில்லை. ஏனென்றால் ஏதாவது ஒரு காரணத்தால உங்களோட மின்னஞ்சல் முகவரி இன்னொருவரை கிடைத்தால் அந்த மின்னஞ்சலுக்கு யாராவது பதில் போட்டால் அல்லது ஒரு மின்னஞ்சலை அனுப்பினால் அது உடனடியாக பப்ளிஷ் செய்யப்படும். அப்போ தேவையில்லாத சில விடயங்கள் வெளியில் வரும் என்றபடியால் இந்த விடயத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ற நல்லது. என்றாலும் கட்டாயம் பாவிக்க போறீங்கன்னா நீங்கள் இங்கே உங்களோட மெயில் சர்வர், மற்றது லொகின் நேம், அடுத்தது பாஸ்வேர்ட் கொடுத்து ஏதாவது ஒரு மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கி அதற்கு அனுப்பி கொள்ளலாம். அவ்வாறு அனுப்பப்படும் விடயங்கள் எந்த பிரிவில் இணைக்கப்படும் என்றதை இங்கே நீங்கள் தெரிவு செய்து விடலாம். அடுத்தது ரிமோட் பப்ளிஷிங். நாங்கள் இதையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் தேவைப்பட்டால் இதை கூட இணைச்சு கொள்ளலாம். நான் இங்கே அதை அப்படியே டிஃபால்ட்டாக விடுறேன். அடுத்தது இங்கே அப்டேட்டிங் சர்வீஸ். நாங்கள் இதை பற்றி இந்த பிரைவசி என்றதுக்குள்ள பார்த்துக்கொள்வோம். நான் இங்கே சேவ் சேஞ்சஸ் என்றதில் அழுத்துறேன். இப்போ நான் இங்கே செய்த மாற்றங்கள் அனைத்தும் இப்போ பதியப்பட்டுட்டது. இனி நாங்கள் அடுத்ததாக ரீடிங் என்றதை பார்ப்போம்.